ஹாய் ஹலோ வணக்கம். லூனி டைல்ஸில் புது ப்ரௌச்சர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. திட்டாதீங்க, என்னடா ப்ரௌச்சர்ஸுக்கெலாம் வீடியோ போடுறாங்களே அப்படின்னு திட்டாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, மொட்டை மாடியில் கூல் ரூஃப் டைல்ஸ் இதை எப்படி நீங்கள் மொட்டை மாடியில் பதிக்கணும், முறையாக அதை லே பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் லூனி டைல்ஸில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது, செராமிக்கில் நான் செராமிக்கில் என்னென்ன டைமென்ஷனில், அப்புறம் லூனி டைல்ஸுக்கான நன்மைகள், லூனி டைல்ஸ் போடுறதுனால, அதாவது கூல் ரூஃப் டைல்ஸ் மொட்டை மாடியில் பதிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லூனி டைல்ஸோட சிறப்புகள், இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கூல் ரூஃப் டைல்ஸ் மொட்டை மாடியில் பதிக்கிறதுனால எந்த அளவுக்கு இது எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் கூல் ரூஃப் டைல்ஸ் எந்த அளவுக்கு குளோபல் வார்மிங்க்கு ஒரு ஸ்டாப் குளோபல் வார்மிங்கான ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 பேஜில் லேயிங் இன்ஸ்ட்ரக்ஷன். மொட்டை மாடியில் நீங்கள் கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிறீங்க அப்படின்னாக்கா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் பதிச்சிங்கன்னா உங்கள் வீடு இடிக்கிற வரைக்கும் தலைமுறை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை மொட்டை மாடியிலேருந்து உங்கள் வீடு எல்லாத்தையும் உங்களை பாதுகாத்துக்க முடியும். அதுக்கான வழிமுறைகளை தெளிவாக கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம லூனி டைல்ஸில் என்னென்ன சர்டிஃபிகேட், எஸ்ஆர்ஐ வேல்யூ அண்டு ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த், வாட்டர் அப்சார்ப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்த டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் நான் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு பேஜுங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த வாடிக்கையாளர் கவனத்திற்குன்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 7 பாயிண்ட்டை உங்கள் வீட்டை நீங்கள் கூலிங் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டு வரப்போகிற சம்மரை செம்மையாக எதிர்த்து நிற்க முடியும். ஏசி இதெல்லாம் பயன்பாடை குறைச்சி உலகத்தில் வந்து இன்றைக்கி ஏற்படுற குளோபல் வார்மிங், அந்த புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.